அண்ணே ஆனியன் ரவா தோசை செய்கிறது எப்படின்னு நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. எனக்கு தெரிஞ்ச மாரி சொல்றேன் பாருங்க. ஆனியன் ரவா தோசை எப்படி நம்ம வீட்லயே ஈஸியா, சிம்பிளா, டேஸ்ட்டா, கிறிஸ்பா செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. ரொம்பவும் பெரிய விஷயம்லாம் ஒண்ணும் இல்லங்க. அளவு மட்டும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணா போதும். 1 கப் ரவை, 1 கப் அரிசி மாவு, 2 ஸ்பூன் மைதா போடணும். நான் வந்து கோதுமை தான் போட்டிருக்கேன். இடிச்சு வச்ச இஞ்சி கொஞ்சமும், துருவின கேரட் கொஞ்சமும், 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு லைட்டா இடிச்சு, ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, 4 பச்சை மிளகாவ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மிக்ஸ்சர் வந்து முங்குற அளவுக்கு தண்ணியை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நல்லா ஃபைனாக கட் பண்ண கருவேப்பிலையும் 2 ஸ்பூனு கட்டி தயிரையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். 10 நிமிஷத்துக்கு ஊற விடுங்க. ஃபைனலாக நீங்கள் தோசை ஊற்ற போகும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபைனாக வெட்டின பெரிய வெங்காயமும் நல்லா லூஸாக கரைச்சி ஊற்றுற மாதிரி மாவு லூஸ் பண்ணிக்கிட்டு, கல் நல்லா புகைய காயணுங்க. அந்த மாதிரி டைமில் நல்லா சல்லுன்னு ஊற்றி விடுங்க தோசையை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயில் விட்டு கிறிஸ்பாக வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா அட்டகாசமான ரவா தோசை ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.